ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்றது வந்து சும்மா கேமராக்கு முன்னாடி சொன்னா போறாது. அதாவது ஈடிக்கு முன்னாடி போயிட்டு தம்பிங்களை கூப்பிட்டு நீங்க நிக்க வச்சு ஈடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். மோடிக்கு பயப்பட மாட்டோம்ன்றது வந்து தன் மகனையும் அந்த தம்பிகளையும் நேரா கூட்டு போயிட்டு எங்க தம்பிகள் வந்து எதுவுமே தப்பு செய்யலன்றது வந்து ஆதாரபூர்வமாக அங்க நீங்க காமிச்சிட்டு அதை நிரூபிச்சிருக்கணும். அது மோடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து தம்பிகள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் வீரவசனம் வந்து கேமராக்கு முன்னாடி பேசுறது வந்து அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே எல்லா மக்களுக்குமே தெரியும் எவ்வளவு வந்து இது இந்த டாஸ்மாக் ஊழல் எப்படி நடந்திருக்கு, இந்த 300 கோடி வீடு எப்படி கட்டியிருக்காங்க, இந்த என்ன சொல்றது, நடிகைகளுக்கு எல்லாம் எவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க, வாட்சுக்கு எவ்வளவு காசு செலவழிச்சிருக்காங்க அப்படின்றது. அதாவது மக்கள் பத்தி கவலை இல்லை. நாங்க ஊழல் செய்வோம், தமிழ்நாடு கடன்ல இருந்தா கூட சரி, ஆனா நாங்க வந்து அந்த கடனை அடைக்க மாட்டோம். ஆனா நாங்க பார்ட்டியும் கும்மாலமும் அடிப்போம், நாங்க ஆடம்பரமாக வாழ்வோம் அப்படின்றதுதான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்களும் சரி, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, எந்த விஷயத்திலும் தமிழக மக்களுக்காக அவங்க வந்து எந்த விஷயமும் கையில எடுக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. நேரா வந்து வெள்ளை கொடியை ஏந்திட்டு நேரா போயிட்டு மோடி கிட்ட வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்கறது தான். எட்ஜில உட்காந்து பாக்குறோம், நம்ம எட்ஜில உட்காந்துட்டு அவர் பேசுறாரு மோடி கிட்ட ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு. அப்போ கூட பேப்பர் வச்சுதான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்கு அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முழுவதும் எல்லாருக்குமே, இங்க பாமர மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த திமுக எவ்வளவு வந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க, எல்லா துறையிலும் கொள்ளை அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா இந்த மாதிரி தம்பிகளுக்கும் அவங்களுக்கு அடியில வேலை செய்ய இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஜாப் பண்ற கூடிய வேலைகளுக்கும் இவங்க வந்து பாதுகாப்பு தருவாங்க. இன்னி வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் எங்க அந்த தம்பிகள் இருக்காங்கன்னு வந்து இன்னி வரைக்கும் சொல்லவும் இல்லை. சோ என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து கண்டிப்பாக சிபிஐ விசாரணையும் நடத்தி இந்த தம்பிகளும் சரி, உதயநிதி அவர்களும் சரி, யார் யாரெல்லாம் இதுல உணர்ந்தியா இருந்தாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு மக்களை வந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாக தான் நான் பாக்குறேன். கன்னிமொழி அவர்கள், திருமிகு கன்னிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இளம் விதவைகள் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது சொன்னாங்க. இன்னைக்கு அதே டாஸ்மாக் தடை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இந்த திமுக இன்னைக்கு தடை செய்யாமல் டாஸ்மாக் மூலம் எவ்வளவு அதிக 1000 கோடி இல்ல, அதுக்கும் மேல எத்தனையோ 1000 கோடி வந்து அவங்க வந்து கொள்ளையடிச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக அவங்க பதில் இல்ல. அப்போ இந்த இளம் விதவைகள் என்ன பதில் சொல்ல போறாங்க கனிமொழியாக்கான்றதுதான் தெரியல. அந்த அளவுக்கு மக்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பும் இல்ல, ரொம்ப விரக்தியில இருக்காங்க. கண்டிப்பாக 2026ல எப்படியாவது இந்த திருட்டு திமுகவை நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்புவோம். மீண்டும் புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வருவாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும். எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடை, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெள்ளை கொடை அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வந்து சொல்லியிருக்கிறாரு. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன மிக சரியான ஒரு கருத்து. அதாவது எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்க வந்து கருப்பு கொடை ஏந்திட்டு கோ பேக் மோடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடானா தன் மகனுக்கு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்றது ஓடல, நிதி கேட்டு ஓடல, நிதி ஆயோக்குக்காக ஓடல. ஏன்னா 3 வருஷம் அவங்க வந்து என்னமோ நிதி ஆயோக்கு போக மாட்டோம், நாங்க மோடிக்கு எதிரான அரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் இன்னைக்கு மட்டும் வந்து அந்த நிதி ஆயோக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்ததுன்னு தெரியல. ஏன்னா மேபி அந்த நிதின்னு பேர் இருக்கிறதுனால அந்த நிதி குடும்பத்துக்காக அவர் ஓடி இருக்காரு அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும். தன் மகனை காப்பாற்றுறதுக்காகவும் தம்பிகளை காப்பாற்றுறதுக்காகவும் தான் இந்த வெள்ளைக்கொடை ஏந்தி இன்னைக்கு வந்து முதல் முறை அங்க போயிருக்காரு அப்படின்றது வந்து வெட்ட வெளிச்சமாக தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து மக்களும், சாமானிய மக்களும் எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படின்றது நான் சொல்றேன். அந்த கட்சிக்காகவும் தேர்தலில் பிரச்சாரம் பண்ண முடியும். அண்ணாமலை பத்தி பேசுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பிகாஸ் அவர் வந்து கூட்டணி கட்சியில இருக்கிற ஒரு மெம்பர். அப்படியா இருக்கும்போது ஒரு உறுப்பினரா இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவரு கட்சி பணி தொடர்வாரு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன்.
நடிகர் விஜய் ம். நடிகர் விஜய் அவரோட 2026 அரசியலில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் நம்பிக்கையோட திருப்பி கேளுங்க. அதாவது திரு விஜய் அவர்கள் இன்னும் கூட்டணி யார் என்று சொல்ல முடியவில்லை. நான் மட்டும் தனியா நின்று வெல்ல முடியுமா அப்படின்றது வந்து உறுதியாகவும் சொல்ல முடியலை. ஆனால் டிவிகே மட்டும்தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்றது வந்து சொல்வது வந்து ஒரு என்ன சொல்றது, தன் தொண்டர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பாக்குறேன். கண்டிப்பாக ஒரு கரெக்டான நிலை எடுக்கணும். எடுத்தாதான் நம்ம வந்து ஆட்சிக்கு வருவோமான்னு உறுதி வந்து வரும். இது வெறும் வாக்குகளை மட்டும் பிரிக்கிறதுக்கான ஒரு அரசியல் பண்றதா இருந்தா அது அவர் கண்டிப்பா வெல்ல முடியாது. ஏன்னா 2 அணி தான் இருக்க முடியும். ஒரு போர்ல 2 அணி தான் இருக்க முடியும். அதுல பல கூட்டணிகள் இருக்கலாம். ஆனா வந்து 2 அணிகள் தான் இருக்க முடியும். ஒண்ணு எதிரணி, இல்ல ஒண்ணு வந்து நட்பணி. யார் உங்களோட நட்பணின்றது அவர் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓட்டு பிரிக்கும் அரசியல்ல நீங்க ஈடுபட்டால் அது கண்டிப்பா நீங்க வெல்ல போகுவதில்லை அப்படின்றதுதான் உண்மை. விஜய் வந்து 2026 முதல்வர் நம்பிக்கையா மூடணும்? அது எல்லாரோட ஆசை அப்படின்னு சொல்வேன். விஜய் நான் எல்லாரும் சிஎம் ஆகணும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஆசை. ஆனா மக்களோட பணி, நிர்வாகத்திறன், இது எல்லாமே பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுக்கு வந்து மிக ஒரு நல்ல உதாரணமான ஒரு கட்சி. அது இங்க இல்ல, உலகம் முழுவதும் அர்னால்டு ஸ்வாஸ்னிகர்ல இருந்து எல்லா லீடர்ஸும், பெரிய பெரிய வேர்ல்ட் லீடர்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் மாநாடு பண்ணதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்க வந்து பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எத்தனையோ ஸ்கீம்ஸ்ல இருந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அத்தனை திட்டங்களும் மக்களுக்கு கொடுத்தது, பெண்களுக்காக கொடுத்தது, குழந்தைங்களுக்கு கொடுத்தது. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது கற்று அது பத்தி புரிஞ்சு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்றதுதான். கண்டிப்பா கிடையாது. அரசியல் என்பது வேறு, சினிமா துறை என்பது வேறு. அரசியல் என்பதை நானும் சினிமா துறையில சேர்ந்த ஒரு பெண் தான். பல பேர் இன்னைக்கு சினிமா துறையில இருந்து வந்திருக்காங்க. கண்டிப்பாக சினிமா துறையில இருந்து வந்தவங்களுக்கு பிரபலமா இருக்கலாம். அது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதாவது நம்மளோட இந்தியா சுதந்திரத்துக்கு பெறதுக்கு முன்னாடில இருந்தே அவர் வந்து அதுல வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு ஆக்டிவிஸ்டா இருந்திருக்காங்க. அது என்னோட கொள்ளு தாத்தா கே சுப்பிரமணியம், அவர் வந்து ஒரு முன்னாள் பெரிய ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் பிளஸ் டைரக்டர் கூட. அவர் வந்து தியாக பூமி போல பல படங்கள் வந்து எடுத்திருக்காங்க. சோ எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் எங்க தாத்தாவும் ரொம்ப நட்புக்குரிய ஒரு ஃபேமிலி உறவினர் போல. சோ அந்த அரசியல் ஆர்வம் என்பது நடிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே வந்து அவருக்கு இருந்தது. சுதந்திர போராட்டத்துல வந்து அவர் ஈடுபட்டிருந்தாரு. கண்டிப்பாக வந்து திமுக என்ற அண்ணா இருக்கும்போது திமுக என்ற கட்சிக்கு எத்தனையோ சப்போர்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் திமுகவோட தலைமை மாறினதுக்கு அப்புறம் அவங்களோட போக்கு சரியில்லை அப்படின் போது வெளிநடப்பு வந்து இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவோட தொலைநோக்கு பார்வை எதுவோ அது அப்படியே நம்ம எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டில இருந்து, ரேஷன்ல இருந்து, சத்து உணவுல இருந்து எல்லாமே இன்னைக்கு வந்து நம்மளோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வளர்ச்சி கொண்டு வந்திருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது அவரோட உழைப்பு இப்ப இருந்த அவரு அரசியலுக்கு வந்த அப்புறம் உழைக்கவில்லை. அவர் வந்து காங்கிரஸ்லயும் இருந்திருக்காரு, பல கட்சியில எத்தனையோ தொண்டர்களோட வழிகள், மக்களோட வழிகள் தெரிஞ்சு அவர் வெளியில வந்து மக்களாக மக்களோட ஆட்சியை தந்தவர். அப்படி இருக்கும்போது மக்களோட ஆட்சி தரணும் என்றால் அது வந்து மிகப்பெரிய ஒரு அதுக்கான ஒரு இது தேவை, நம்மளுக்கான ஒரு குரு தேவை. அவர் நம்மள வழி நடத்துறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் தேவை.
அப்படின்னு இருக்கும்போது இந்த அதாவது ஒரு ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் தேவை. அந்த வகையில இது கம்பேரே பண்ண முடியாது. கண்டிப்பாக விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நடிகர். அவரு வந்து சில நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. சிலது பப்ளிக்கா தெரிஞ்சிருக்கலாம், சிலது பப்ளிக்கா தெரியாம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பல நடிகர்களும் செஞ்சிருக்காங்க அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். அந்த வகையில அவர் அரசியல்ல வந்தது ஒரு நல்ல விஷயம். ஆனா அது வந்து வாக்கா மாறுமா அப்படின்றது வந்து பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோ ஒரு ரிப்போர்ட் கார்டோ அது விஜய்க்கு இல்ல அப்படின்ற, விஜய் சாருக்கு இல்ல அப்படின்றதா சொல்லுவேன். அவருடைய வருகை வந்து யாருடைய ஓட்ட பிரிக்கும் அப்படின்னு கண்டிப்பா திமுகவோட ஓட்டு தான். ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் அனைவரும் அதிருப்தியில இருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து அவரு பிரிப்பாரோ இல்லையோ, கண்டிப்பாக இது எல்லாமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இது வந்து சாதகமாக அமையும். ஏன்னா மக்களோட விரக்தி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. காசு வந்தா அப்படியே சாப்பிட்டுக்கிறாங்களே தவிர அது திருப்பி கொடுக்கறது இல்ல, மக்கள் கிட்ட திருப்பி கொடுக்கறது இல்ல. மக்களுக்கு இடையே அது போய் சேர்றது கிடையாது அப்படின்றதுதான். ஆனா இந்த மாதிரி விஷயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தாங்க, ஒவ்வொரு குடும்பமும் வாழ்ந்துச்சு அப்படின்றதுதான் சொல்ல முடியும். அந்த வகையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எப்பவுமே வந்து எங்க நீங்க வந்து அங்க போய் நம்ம வந்து அவங்களுக்கு வாக்களிக்கலாம், இவங்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்றது கிடையாது. ஒண்ணு எதிரணியா நட்பணியா அப்படின்றதுதான். அப்படி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். அது வந்து திசை திருப்பும் அரசியல். இப்போ இந்த டாஸ்மாக் விஷயத்துல இருந்து நம்ம வந்து என்னத்த சொல்ல முடியும், எப்படியாவது நம்ம திசையை திருப்பணும். அதனால ஒரு பெண்மணியை விட்டு அதையெல்லாம் இப்போ திமுக அது கை வந்து கலை என்னென்றால் அவங்களோட கட்சியில இருக்கிற நிர்வாகிகளோட அடுத்த தலைமுறை மகன் மகள் அப்படி போட்டு மத்த கட்சியில அனுப்பிச்சுட்டு அவங்கள தப்பு தப்பா பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சியோட பேரை கெடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி திமுகக்கு வர மாதிரி பண்றாங்க. அதுவும் போய் ஊழல்ல மாட்டி சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஆர்டர் வந்து நீங்க வந்து மினிஸ்ட்ரி அமைச்சர் பதவியில இருந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க கிட்ட போயிட்டு அவர் முன்னிலையில போய் சேர்ந்திருக்காங்க. இது வந்து தெரியும், இது திமுகவோட டிராமா. முழுக்க முழுக்க இந்த டாஸ்மாக் விஷயத்தை மறைக்கணும்ன்ற ஒரே